பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா 2010 உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த ஃபுட்டேஜ் எங்கேயுமே கிடையாது. அது வந்து கலைஞர் டிவி தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அஜித் ஐயா என்ன மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு எழுந்து அந்த குரல் கொடுத்தது வந்து அது யாரோ ஒரு நபர் செல்ஃபோனில் எடுத்து தான் இன்றைக்கி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் கட்டாயம் வந்தாகணும் அப்படின்னு அந்த பாராட்டு விழா நடத்துறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். அப்போ அஜித் வந்து ஒரு கொள்கையோடு இருந்தார். எந்த பாராட்டு விழா என் படத்துக்கான ப்ரொமோஷனுக்கே வரமாட்டேங்க, என் படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கே வரமாட்டேன், நான் வர முடியாது அப்படின்போது பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து தான் அவனு கட்டாயப்படுத்தினாங்க. அப்போ வரலன்னா உங்கள் மேலே ரெட்டு போட்டுருவோம் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் அந்த ரெட்டு போட்டு மிரட்டினது யார், ரெட்டு போட்டுருவோன்னு சொன்னது யார் அப்படின்னா தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் ஊடகங்களில் செய்தியாக வந்தது. அவர் தான் வான்மதி காதல் கோட்டைன்னு அஜித்தை வச்சு படம் எடுத்தவர். ஏன்னா ஒரு தடவை அவர்கிட்ட பேசியிருக்கும் போதே சொன்னார், வான்மதிக்கு சம்பளம் பேசிட்டு 50,000 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த 50,000 ரூபாயை நம்ம முருகன் கோயில், வடபழனி முருகன் கோயில் முன்னாடி சரவண பவன் வாசல் வச்சு கையில் கொடுத்து, ஒரு பைக்கில் வந்தார், கையில் வந்து இந்தாங்க 50,000 வச்சுங்கன்னு வான்மதி படத்துக்காக கொடுத்து. இன்றைக்கி அவர் ரேஞ்சு எங்கேயோ போயிட்டு ரேஸ், துபாய், ஃப்ரான்ஸு, அவர் ஒரு பக்கம் வந்து நடிப்பு இருக்கட்டும். என் நண்பர் ஒருத்தர் அவரே சிஎம் ஆகிட்டார், நான் இந்த பக்கம் ரேஸ்குள்ளே போயிட்டுருக்கேன்ட்டு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் எல்லாரும் பயந்துட்டு இருந்த போது எழுந்து நின்று ஐயா என்னை மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு ஒரு சிஎம் வச்சு சொன்னது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்படி சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு ரஜினி வந்து உற்சாகமாக எழுந்து நின்று கை தட்டினோடனே கலைஞருக்கு பயங்கர ட்ரிகர் ஆகிட்டாப்புல. அது அஜித்துக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் எங்கள் மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டதுன்னு. அதான் அதை பற்றிலாம் அசரவே இல்லை. அஜித் கார் போனால் பின்னாடியே பின்தொடர்ந்து ஒரு 4 கார் போகிறது, குறுக்க திடீர்னு பைக்கில் ஒருத்தன் வந்து பூந்து வெளியே வர்றது, சும்மா மிரட்டுறது, இது சும்மா ஜெர்க் காட்டுறது. இந்த ஜெர்க்கெலாம் காட்டாதீங்க அப்படின்ற அளவுக்கு அவருடைய கொள்கையில் ரொம்ப இதுவாக இருந்தார். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த நிகழ்ச்சியை வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா இன்னைக்கு வரைக்கும் வந்து அது வந்து ஒரு கெட்ட பேரான ஒரு விழாவாக மாறிடுச்சு. அதுதான் உண்மை.